Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Life Insurance Corporation of India, அதாவது LIC, 6 ஆகஸ்ட் 2024 அறிமுகப்படுத்திய நியூ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானான டிஜிடெக் பிளான் நம்பர் 876 பாலிசி பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஆகஸ்ட் 6, 2024 ஒரு புதிய பாலிசியை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த பாலிசியினுடைய பெயர் டிஜிடெக் பிளான் நம்பர் 876. இது ஒரு நியூ டேர்ம் இன்சூரன்ஸ் பிளான். இந்த டிஜிடெக் பிளான் நம்பர் 876 பாலிசி ஆன்லைனில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா ஆன்லைன் மோடில் மட்டும்தான் வாங்க முடியும். இந்த பாலிசியினுடைய கீ ஃபீச்சர்ஸ், எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ், என்னென்ன ஆப்ஷன்ஸில் வழங்குறாங்கங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பாலிசி பீரியட். இந்த பாலிசிக்கான பீரியடாக குறைந்தபட்சம் 15 வருடத்துலேருந்து அதிகபட்சமாக 40 வருடம் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருடத்துலேருந்து 40 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். பாலிசியினுடைய கவரேஜாக 75 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி இன் ப்ரீமியம் பேயிங் டேர்ம். இந்த பாலிசியை 4 விதமான ஆப்ஷன்ஸில் வழங்குறாங்க. சிங்கிள் ப்ரீமியம், அதாவது ஒரே ஒரு முறை உங்களுடைய அமௌண்ட்டை செலுத்தி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். ரெண்டாவது லிமிட்டட் ப்ரீமியம். லிமிட்டட் ப்ரீமியமில் 2 ஆப்ஷன் வழங்குறாங்க, 10 வருடம், 15 வருடம். அடுத்து 4வதாக ரெகுலர் ப்ரீமியம் ஆப்ஷனும் வழங்குறாங்க. அதாவது பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் இந்த பாலிசிக்கான ப்ரீமியமை நீங்கள் செலுத்தணும். இந்த பாலிசிக்கான சம் அஷ்யூர்ட்லையும் 2 விதமான ஆப்ஷன்ஸ் வழங்குறாங்க. லெவல் சம் அஷ்யூர்ட், இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த பாலிசியை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மினிமம் ஏஜ் அட் என்ட்ரி. இந்த பாலிசியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து வாங்கலாம். அதிகபட்சமாக 45 வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய 18 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து பாலிசியினுடைய டேர்மாக குறைந்தபட்சம் 15 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதிகபட்சமாக 40 வருடம். ஸோ 15 வருடத்திலிருந்து 40 வருடத்திற்குள்ள உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். அடுத்து மேக்ஸிமம் ஏஜ் அட் மெச்சூரிட்டி. இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும்போது உங்களுடைய வயது அதிகபட்சமாக 75 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து மினிமம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் 10 வருடமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் நீங்கள் ப்ரீமியமை செலுத்தலாம், உங்களுடைய விருப்பம்தான். சம்மர்ஷூட்டில் குறைந்தபட்ச சம்மர்ஷூடாக 50 லட்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம்மர்ஷூடாக 5 கோடி ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாலிசியினுடைய சம்மர்ஷூட்டில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் வழங்குறாங்க. பாலிசியை வாங்கும் போதே இந்த 2 விதமான ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட், லெவல் சம் அஷ்யூர்ட். இந்த லெவல் சம் அஷ்யூர்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ஃபிக்ஸாக இருக்கும். அதாவது 50 லட்சம் ரூபாய் பாலிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய கால அளவு முழுவதும் இந்த சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ஆனது 50 லட்சம் ரூபாயிலே ஃபிக்ஸாக இருக்கும். அதுவே நீங்கள் 2வது ஆப்ஷனான இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாலிசி எடுத்த முதல் 5 வருடம் அந்த பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ஃபிக்ஸாக இருக்கும். 6வது வருடத்திலிருந்து 15வது வருடம் வரைக்கும் இந்த பாலிசியினுடைய சம் அஷ்யூர்டில் 10% ஒவ்வொரு வருடமும் அதிகமாகும். எப்போ வரைக்கும் அதிகமாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் டபுள் ஆகிற வரைக்கும் இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வருடமும். எக்ஸாம்பிள், இந்த 2வது ஆப்ஷனில் 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்டில் ஒரு பாலிசியை 30 வருட கால அளவில் எடுத்திருந்தாங்க அப்படின்னா பாலிசியினுடைய முதல் 5 வருடமும் இந்த சம் அஷ்யூர்ட் 1 கோடி ரூபாய் தான் இருக்கும். 6வது வருடத்தில் 1 கோடி ரூபாய் 10 லட்சமாக இருக்கும். 7வது வருடம் 1 கோடி ரூபாய் 20 லட்சமாக இருக்கும். இப்படியே ஒவ்வொரு வருடமும் 10% அமௌண்ட் அதிகமாகி 15வது வருடம் 2 கோடி ரூபாயா இந்த பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் ஃபிக்ஸ் ஆகும். அதற்கப்புறம் இந்த அமௌண்ட் அதிகமாகாது. 15வது வருடத்திலிருந்து 30வது வருடம் வரைக்கும் இந்த பாலிசியினுடைய சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் 2 கோடி ரூபாயாக இருக்கும். பாலிசியை வாங்கும்போது 1 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்டில் நீங்கள் வாங்கியிருப்பீங்க. அதுவே 15வது வருடத்தில் 2 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்டாக ஃபிக்ஸ் ஆகும். 15வது வருடத்திலிருந்து 30வது வருடம் வரைக்கும் 2 கோடி ரூபாய் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் உங்களுக்கு வழங்குவாங்க. அடுத்து கிளைம் பேமெண்ட் ஆப்ஷன். கிளைம் பேமெண்ட் ஆப்ஷனில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் வழங்குறாங்க. ஃபர்ஸ்ட், லம்சம் பேமெண்ட். 2வதா இன் இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட், லம்சம் பேமெண்ட். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய காலத்தில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய நாமினிக்கு பாலிசியினுடைய லம்சம் அமௌண்ட்டை மொத்தமாக ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் வழங்கிடுவாங்க. அதுவே நீங்கள் இன் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாலிசியினுடைய நாமினிக்கு இந்த மொத்த அமௌண்ட்டை இன்ஸ்டால்மெண்ட்டில், அதாவது 5 வருடம் அல்லது 10 வருடம் அல்லது 15 வருடம்
இதில் எந்த ஆப்ஷனை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கால அளவு முழுவதும் இன்ஸ்டால்மெண்ட்டில் வழங்குவாங்க. ஸோ இந்த இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை மாதமோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்திற்கு ஒரு முறையோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் வாங்கலாம். இந்த பாலிசியில் ஸ்மோக்கர் நான் ஸ்மோக்கருக்கு தனித்தனியான ப்ரீமியம் வழங்குறாங்க. நான் ஸ்மோக்கருக்கு ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அதுவே நீங்கள் ஒரு ஸ்மோக்கராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 50 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்டில் 20 வருட கால அளவில் ஒரு நான் ஸ்மோக்கர் இந்த பாலிசியை வாங்கியிருந்தாங்க அப்படின்னா பாலிசியினுடைய ஆப்ஷனில் லெவல் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 20 வருட பாலிசிக்கான ரெகுலர் ஆனுவல் ப்ரீமியம், அதாவது ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 3600 ரூபாய். அதுவே நீங்கள் லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் 15 வருடத்திற்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 4100 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10 வருடம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5200 ரூபாயும், சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 37750 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே உங்களுடைய வயது 30 அல்லது 40 இருக்கும் பட்சத்தில் அதற்கான ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத டேபிளை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ரீமியம் அமௌண்ட் எல்லாமே வித்தவுட் டேக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுவே நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷனான இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய 20 வயதில் 20 வருட பாலிசிக்கான ஆனுவல் ப்ரீமியம் 4650 ரூபாய். லிமிடெட் ப்ரீமியம் ஆப்ஷனில் 15 வருடம் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 5350 ரூபாயும், 10 வருடம் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 6850 ரூபாயும், சிங்கிள் ப்ரீமியம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 50100 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே உங்களோட வயது 30 அல்லது 40 இருக்கும் பட்சத்தில் அதற்கான ப்ரீமியம் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத டேபிள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அமௌண்ட்டில் எதுவுமே டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ வித்தவுட் டேக்ஸ்க்கான அமௌண்ட் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.